வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம இந்த மாசாணி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு உள்ள அந்த கடைவீதி வழியா வந்துட்டு இருந்தோம். கோயில் என்ட்ரன்ஸ்ல வந்து கடையெல்லாம் போட்டுருக்காங்க. அந்த என்ட்ரன்ஸ்ல வந்துட்டு உள்ள ஒரு அண்ணன் கூப்பிட்டாங்க. அவங்க 90s மிட்டாய்ஸ் அப்படின்ட்டு. சரி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம 90s கிட்ஸ்ல வந்துட்டு சாப்பிட்ருவோம் இல்லையா அந்த மிட்டாய்கள்லாம். இந்த நம்ம இப்போ மார்க்கெட்ல வந்து நிறைய அந்த மிட்டாய்கள்லாம் கிடைக்கிறது கிடையாது. பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டியான இப்போ வந்து 90s கிட்ஸ் டயத்தில் நம்ம சாப்பிட்ற மிட்டாய்கள் எல்லா மிட்டாய்களும் கலெக்ட் பண்ணி இங்கே வச்சிருக்காங்க. அது இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க என்னென்ன மிட்டாய்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஆனா இப்போ 90s கிட்ஸ்க்கான மிட்டாய் பேரே வந்து 90s கிட்ஸ்னு வச்சிருக்கீங்க, மிட்டாய் கடைன்னு வச்சிருக்கீங்க. இப்போ இந்த எல்லா வகையான மிட்டாய்களும் வச்சிருக்கீங்க. எப்படி எங்க கிடைக்குது உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்குது? இது பாத்தீங்கன்னா ஒரு 4-5 இடத்துல இருந்து கிடைக்குது. ஓ, நீங்க தனித்தனியா அங்க ஒவ்வொரு இடத்துல ஒரு 2-3 ஐட்டமா கிடைக்குங்க. வாங்கி நாங்க மொத்தமா எங்களுக்கு பார்சல் போட்டு விட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் போய் அவங்க எல்லாம் மீட் பண்ணி நம்ம இது பண்ணிட்டு வந்தோம். அப்புறம் நமக்கு பார்சல் போட்டு விட்டுருவாங்க. நமக்கு மொத்தமா வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பிரிச்சு போட்டு வருது. மேக்ஸிமம் எல்லா மிட்டாய்களையும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த இடத்துல உள்ள எல்லா மிட்டாயுமே இருக்குது. இதுலயே இன்னொரு 3-4 ஐட்டம் கிடைக்கலைங்க. ஸோ பார்ப்போம் என்ன மிட்டாய்கள் அப்படியே இதா இருக்கு. அப்படியே இருக்குங்க. இது என்ன மிட்டாய்? இது புளி ஸ்டிக்ல. புளி ஸ்டிக். ஓ ரைட். புளி ஸ்டிக், புளி ஜாம் இருக்கு. சிகரெட் மிட்டாய் இருக்கு. இது என்ன புளி ஜாம்? ஆமாண்ணா, புளி ஜாம். இது வந்து இப்போ கிடைக்கிறத இஞ்சி மரப்பா இது ஓரளவு கிடைக்குது. இது வந்து இந்த இதுங்களா சூட மிட்டாய், சுக்கு மிட்டாய்னு சொல்லுவாங்க. சூடவில்லை மிட்டாய். இது பாக்கு மிட்டாய். பாக்கு மிட்டாய். ஓ ரைட். பாக்கு அந்த போட்டோம்னா அந்த பாக்கு வாசனை வரும் இல்லையா, அந்த பாக்கு மிட்டாய். இது மஸ்கட் அல்வானா. மஸ்கட் அல்வா. ஓ ரைட், அதுவும் போல மஸ்கட் அல்வா. இது பாத்தீங்கன்னா ஜவ் மிட்டாய். ஜவ் மிட்டாயில கருப்பட்டி, வெல்லம், சக்கரை. ஓ, அந்த ஜவ் மிட்டாய் இந்த ஒரு மாதிரி சாப்பிட்டோம்னா ஜாம் இது மாதிரி இருக்கும், ஜவ் மாதிரி இருக்கும். முன்னாடி காசு மிட்டாய்னு சொல்லுவாங்க. ஓ, இது வந்து இப்போ வந்து 2-3 வெரைட்டியா கொடுத்துருக்காங்களா? கருப்பட்டி, வெல்லம், சக்கரை. ஓ, 3 ஃபிளேவர்ஸ் இருக்கு. மேக்ஸிமம் எல்லாமே குழந்தைங்களுக்கு எல்லாமே சாப்பிடுற மாதிரி. ஆமாங்க, எல்லாம் கருப்பட்டி வெல்லத்துல செஞ்சதுதான் மேக்ஸிமம். அது கருப்பட்டி செஞ்ச கம்மர் கட்டு. இது வந்து என்னன்னா இந்த ரோஸ் கலர்ல இதுதானா? இது சக்கரைல செஞ்சது. இது கருப்பட்டி, வெல்லம், சக்கரை. ஓ, இது வந்து கம்மர் கட்டுல கருப்பட்டி வந்துடும், வெல்லம் வந்துடும். இது வந்து கல்கோனான்னு சொல்லுவாங்க. இது என்ன? ஹார்லிக்ஸ் மிட்டாய். ஓ, ஹார்லிக்ஸ் மிட்டாய். ஹார்லிக்ஸ் மிட்டாய்ங்கிறதுலாம் அப்போ வந்து ரொம்ப ஃபேமஸான மிட்டாய். ஹார்லிக்ஸ் மிட்டாய். ஹார்லிக்ஸ் மிட்டாய். கடலை பருப்பி. ஆமா, அதுலயே நைஸ். தேங்காய் பருப்பி. இது வந்து இது தேங்காய் பருப்பி. கொக்கோ மிட்டாய். ஆமா, கொக்கோ மிட்டாய் கடலை பருப்பில நைஸ்னு சொல்லுவாங்க. அது தேங்காய் வந்து இப்ப மார்க்கெட்ல ஓரளவு கிடைக்குது. ஆமா, இது ஓரளவு கிடைக்கும். தேங்காய் பருப்பி. அந்த மிளகாய் மிட்டாய் அது ஓரளவு. இது வந்து இது அப்போ உள்ள ஐட்டம். ஆமா, மிளகாய் மிட்டாய். அரிசி மாவுல இது நல்லா முறுமுறு, டேஸ்ட் நல்லா இருக்கும். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா எல்லாம் கருப்பட்டி, வெல்லம் இதுல செஞ்சதுதாங்க. இது வந்து இந்த கமர் கட்டு தானே? ஆமா, கமர் கட்டுல இது கருப்பட்டி, வெல்லம். இது கல்கோனா. கமர் கட்டு. இந்த மிட்டாய் வந்து இப்ப ரேர் தான், கிடைக்க மாட்டேங்குது கமர் கட்டு. ஆமா, இது காட்டுங்க. இந்த மிட்டாய் ரொம்ப ஃபேமஸ். இது ஆமா, பசங்களுக்கு அப்போ வந்து 90s கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஃபேமஸ். இது வந்து விளையாடிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க. இது வந்து இப்ப இந்த 90s கிட்ஸ்க்கு வந்து அப்போ ரொம்ப ஃபேமஸ். இது இந்த எல்லா கடையிலயும் இருக்கும். இது வந்து இப்ப ரேர், எங்கேயுமே இது பார்க்க முடியல. அதான் நாங்க பாக்குறோம். உங்களுக்கே ஒரு 2 ட்ரிப் கிடைக்கலங்க. கிடைச்சது வேற என்ன? இது ஒரு டிஃபரெண்டா இருக்கு. இது இப்போ உள்ள குழந்தைங்க கேக்குறாங்க. என்ன மிட்டாய்ங்க? இப்போ உள்ள மிட்டாய்ங்க. இப்போ உள்ள குழந்தைங்க கேக்குறனால இது. ஆமா, இது வந்து 90s கிட்ஸ்ல நாங்க பார்த்தது இல்ல. இப்போ உள்ளது. ஆனா இங்க இது புதுசா இருக்கு. இது என்னது? ஐபால்னு சொல்லுங்க. புதுசா வந்திருக்குங்க மிட்டாய். உள்ள பிளாஸ்டிக்ல இருக்குமா? இல்லங்க, மேல பிளாஸ்டிக். உள்ளுக்குள்ள வந்து இந்த மாதிரி இந்த ஜெல்லி மிட்டாய் மாதிரி ஒவ்வொரு ஃபிளேவர்ஸ்ல இருக்கு. ஒவ்வொரு மிட்டாய். இந்த மிட்டாய் இது காட்டுங்க. இதுவும் அப்போ உள்ளது. ஆமா, கடக்கல் மிட்டாய், தராசு மிட்டாய். ஓ, தராசு மிட்டாய். இது வந்து இந்த கமர் கட்டு மாதிரி தராசு மிட்டாய். இதுவும் அப்போ உள்ளது. சத்து மாவு டேஸ்ட்ல இருக்கு. ஆமா ஆமா, நல்லதுங்க. கொஞ்சம் ஹார்டா இருக்கும், கொஞ்ச நேரம் ஆகும். அது போட்டு அப்படியே வாயில வந்து ஊற வச்சு கரைச்சுதான் கடிக்க விட முடியாது. அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்குது. பேப்பர் அப்பளம் இருக்குண்ணா. அப்பளம் பேப்பர். இப்போ வந்து சுத்தமா எங்கேயுமே எங்களால பார்க்க முடியல. பேப்பர் அப்பளம்னு சொல்லிட்டு. ஆமா, இது வந்து மைதா மாவுல அது மாதிரி செய்யறதுங்களா? அது எப்படி டிஃபரெண்டா, டேஸ்ட் வித்தியாசமா இருக்கும். டேஸ்ட் டிஃபரெண்டா இருக்கும். நல்லா இருக்கும். அது வாயில வச்சீங்கன்னா அப்படியே கரைஞ்சு போயிடும். ஓ, இந்த மிட்டாய் காயின் மிட்டாய். இது ஓகே. இது என்னது? இது பால் மிட்டாய்னா டேரி ஷர்ட் மாதிரி இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்குங்க. பால் மிட்டாய். இது
இது தேங்காய் மிட்டாய், இதுவும் நல்லா இருக்கும். அது இது எல்லாம் சரி பரவாயில்ல. தேங்காய் மிட்டாய். இது தேங்காய் பருப்பி இருக்கு, தேங்காய் தேங்காய் பருப்பி. மிட்டாய் இருக்கு. இந்த அதுக்குள்ள கடலை முத்து இருக்கும். இதுலயா? ஆமா, உள்ளுக்குள்ள கடலை இருக்கு. இதுவும் அப்பம் மிட்டாய். இதுவும் 90s கிட்ஸ் தான். இது உள்ள வந்து கடலை ஒரு கடலை வச்சிருக்காங்க. ஆமா, கடலை மிட்டாய் கடிச்சாடுவோம். உள்ளுக்குள்ள நிலக்கடலை முத்து. நிலக்கடலை மிட்டாய். மேங்கோ பாருங்க. இது மேங்கோ பார். இது வந்து சில இடத்துல இப்ப நம்ம பார்க்க முடியுது. இது கொஞ்சம் இடத்துல சில மார்க்கெட்ல கிடைக்கும். வேற எல்லா வெரைட்டியும் காமிச்சிருக்கீங்க. இன்னொரு 4 வெரைட்டி கிடைக்கல. இது ஐஸா? ஆமாங்க, லிப்ஸ்டிக் மிட்டாய்னு சொல்லுவாங்க. லிப்ஸ்டிக் மிட்டாய், ஐஸ் குச்சீஸ் மாதிரி மிட்டாய். குச்சீஸ் மாதிரி. அந்த டப்பா எடுத்து அப்படியே எடுத்துட்டு அது மேல கேப் ஓபன் பண்ணா ஐஸ் மாதிரி இருக்கும். ஓகே. இதெல்லாம் வந்து சின்ன பாக்கெட் ஐட்டம். அந்த பாக்கு மிட்டாய் வாயில போட்டா கிரேசி பாக்கு. இது இதெல்லாம் மம்மில சில இடத்துல பாஸ்பரஸ் கிடைக்குது. முன்னாடி ஆமா.
என்ன மிட்டாய் என்னது? ஆப்பிள் மிட்டாய். ஆப்பிள் மிட்டாய். இந்த இதுல வந்து இந்த இதுலயே மிளகாவும் வரும், ஆப்பிளும் வரும். அந்த ரெட்டை இலையில அந்த ரெட்டை இலையில வச்சு அதுல வந்து ரெட்டை இலை கொடுத்திருப்பாங்க. ரைட். இந்த பசங்க வந்து இந்த இதுக்காகவே வாங்குறாங்க. ரெட்டை இலை இதுக்காக முன்னாடி வாங்குறது. டேஸ்ட் நல்லா இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும். இது என்னன்னா இது முன்ன இதுல சீரக மிட்டாய் போட்டு வருங்க. ஆமா சீரகம் தனியா வந்துருச்சு. இப்ப ஆப்பிள், மேங்கோ, கிரேப் அப்படின்னு ஒவ்வொரு ஃபிளேவர்ல போட்டு அப்படியே வச்சிருக்காங்க. இது பவுடர் டைப்ல இருக்கும். Powder, குளுக்கோஸ் பவுடர்னு ஒன்னு சேர்ந்துருக்கு. பவுடர் டைப்ல இருக்கும். இது அப்போலோ மிட்டாய். இது சாக்பீஸ் மிட்டாய். சாக்பீஸ். சாக்பீஸ் மிட்டாய். இது இளந்த ஜூஸ். இளந்த ஜூஸ் இப்போ ஓரளவு மார்க்கெட்ல கிடைக்குது. இருந்தாலும் 90ஸ்க்கு இது வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம். இது இளந்த பொடி. இந்த இது கூட கொஞ்சம் கிடைக்கிறது இல்ல. இந்த பெரிய அடை வந்து அதிகமா கொஞ்சம் மார்க்கெட்ல இல்ல. அது விதையோட இருக்கும். இது விதை இல்லாம விளந்த அடை. கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கும். ரைட்ண்ணே, நிறைய வெரைட்டி காமிச்சிங்க. உண்மையிலே இந்த மாதிரியான மிட்டாய்கள்லாம் இப்போ மார்க்கெட்ல சுத்தமா கிடைக்கிறது கிடையாது. ஏன்னா இது வந்து குழந்தைங்க சாப்பிட்றதா, குழந்தைங்களுக்கு வந்து இது உடம்புக்கு கெடுதலும் கிடையாது. இப்போ உள்ள மிட்டாயெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய வித்தியாசமான நிறைய வருது. ஆனா இது பாத்தீங்க எல்லாமே வந்து உங்களுக்கு ஓரளவு கலப்படம் இல்லாம கெமிக்கல் மிக்ஸ் பண்ணாம வெள்ளத்துல செஞ்சது அந்த மாதிரி எல்லாமே பழனி போய் அந்த மாதிரி விஷயத்த பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க. எப்படி உங்களுக்கு இது எப்படி வரவேற்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்குண்ணா. ஒன்றும் நல்லபடியா வரவேற்பு இருக்கு. மக்கள் இதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் நல்லா விரும்பி வாங்குறாங்க. ஆமாங்க. ஏன்னா நம்ம இந்த ஏரியால இது மாதிரி டோட்டல் கலெக்ஷன் எங்கேயுமே நாங்க பார்த்தது. ஆமாங்க. எங்களுக்கே ஒரு 4-5 இடத்துல இருந்து கிடைக்குதுங்க. மொத்தமா நாங்க கலெக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு பிரிச்சு விற்கிறோம். ரொம்ப சந்தோஷம். இப்ப பார்த்தோம் எல்லா விதையான வெரைட்டியும் நம்ம பார்த்தோம். 90s கிட்ஸ்ல வந்து இதுல கண்டிப்பா 90s கிட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இது வந்து எல்லாருமே சாப்பிட்ட ஐட்டமா தான் இருக்கும். இது வந்து எங்க இருக்குன்னா நம்ம வந்து இந்த கோவிலுக்கு போற என்ட்ரன்ஸ்லயே சூர்யாஸ் 90s ஸ்பெஷல் மிட்டாய் அப்படின்னு பேரே அந்த கடை பேர் தான் வச்சிருக்காங்க. நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க. கோயிலோட வாசல்லே இருக்கு இந்த கடை. நன்றி.